ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் நான் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். அல்லேலூயா சொல்லலாமா? பிரியமானுளே, ஜெபத்திற்கு ஒரு வல்லமை உண்டு. ஆமா, இந்நாள் செய்தியின் தலைப்பு ஜெபம் கேட்கப்படும். ஜெபம் கேட்கப்படும். ஜெபத்திற்கு வல்லமை இருக்கிறது. ஆமா, ஏன் ஜெபத்துக்கு வல்லமை இருக்கிறதுன்னு நான் சொல்வேன் என்றால், அந்த ஜெபத்தை பண்ண சொன்னதும் நம்முடைய தெய்வம், ஜெபத்தை கேட்கிறதும் நம்முடைய தெய்வம். எனவே ஜெபத்திற்கு வல்லமை உண்டு. ஆமா, அரசாங்கத்தில் நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா எல்லா அப்ளிகேஷனுக்கும் பதில் வரும்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. எல்லா அப்ளிகேஷனையும் பார்ப்பாங்களான்னு தெரியாது. ஆமாம், நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. உன் ஜெபத்தை கேட்கிறவர். ஆமென். உன் ஜெபத்தை கேட்கிறவர். நாம் யாரிடத்துல ஜெபிக்கிறோம் என்று பார்த்தால், வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள இடத்துல நாம் ஜெபிக்கிறோம். ஆமா, அருமையான ஒரு வசனம் உண்டு. லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே சோர்ந்து போகாமல் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் ஒரு காரியத்தை அங்கே சொல்லுகிறார். ஒரு ஊரில் ஒரு மனுஷன் இருந்தாராம். அந்த மனுஷன் யாராம்? அந்த ஊருக்கு ஒரு நியாயம் செய்யக்கூடிய மனுஷன். அந்த ஒரு ஊரில் ஒரு நியாயம் விசாரிக்கக்கூடிய மனுஷன். அந்த மனுஷனத்தில் ஒரு ஸ்திரீ போய் தனக்கு ஆப்போசிட் பார்ட்டிக்கு இருக்கிறதான பிரச்சனையை சொல்லி அவங்க நியாயம் கேட்டாங்களாம். அவனுக்கு ஒரு டைட்டில் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் மனுஷனையும் மதிக்க மாட்டானா, தேவனுக்கு பயப்படவும் மாட்டானா. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அந்த மனுஷன் எப்படிப்பட்டவனா? அவன் வாசிங்க, அவன் ஒரு நியாயாதிபதி. நியாயாதிபதி என்று சொன்னால் ஆங்கிலத்தில் ஜட்ஜுன்னு இருக்கும். அந்த காலத்தில் சிம்சோன் ஒரு நியாயாதிபதியாக இருந்தான். சாமுவேல் நியாயாதிபதியாக இருந்தார். நிறைய பேர் அவங்க ராஜாக்களுக்கு சமம். இங்க ஒரு நியாயாதிபதி இருக்கிறான் ஊர்ல. அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் பாத்தீங்களா, நல்லவன். அவனுக்கு கேரக்டர் பாத்தீங்களா? ஆனாலும் ஒரு ஸ்திரீ அங்க போய் என்ன பண்றாராம்? தன்னை வழக்கை சொல்றா. வாசிங்க. விதவை இருந்தால் போய் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று கேட்டாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு என்ன இல்லை? முதல்ல மனசு இல்லைங்க. அவனுக்கு நியாயம் செய்வதற்கு அவனுக்கு மனசே கிடையாது. அதான் மனுஷன். ஆனா இந்த அம்மா சலிக்காமலே போயிட்டு இருக்கிறாங்க. இவங்க விடவே இல்லை. சலிக்காம போய் 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 என்னையாச்சு விசாரிச்சேயா, கேட்டியா அப்படின்னு. ஆமா, ஆனா அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நான் இப்படி இருக்கிறேனே, தேவனுக்கு பயப்படல, மனுஷனை மதியாமல் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினாலே இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும். இப்ப வேதம் என்ன சொல்லுகிறது? அந்தபடி தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராக இருந்து அவர்களுக்கு. அப்ப இங்க என்ன சொல்லுகிறாருனால், ஒருவேளை உங்களுடைய நியாயம் தாமதப்படலாம். இங்க ஆண்டவர் சொல்றது அதுதான். நீங்களும் என்ன நோக்கி இரவும் பகலும் இத்தனை வருஷமா ஜெபிச்சுட்டு இருக்கீங்களோ, உங்களுக்கு விடிவு காலம் வரலன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. இல்லை, நான் கொஞ்சம் நீடிய பொறுமையா இருந்து என்ன பண்றேன்? நான் உங்களுக்கு நியாயம் செய்வேன். ஏன்னா நீங்கள் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைங்க.
அதனால உங்களை ரொம்ப ஒன்றும் நான் என்ன பண்ணுவேன், உங்கள் பொறுமையை நான் சோதிக்க மாட்டேன்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ மனிதனுக்கும் தெய்வத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆமாம், நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். நம்முடைய தேவன் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவை எல்லாவற்றையும் பெறுவீர்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் பெறுகிற நீங்கள் என்ன பண்ணணுமா, உங்களிடத்திலே ஒரு காரியம் ஒன்று இருக்கணும். அந்த காரியம்தான் அந்த அம்மாவிட்ட இருந்தது. அந்த ஆள் இப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் நான் விடாமுயற்சி. ஆமாம், விடாமுயற்சி. உலகத்தில் சொல்லுவாங்க, கஜினி முகமது எத்தனையோ முறை படம் எடுத்தாராம், 13வது முறை வெற்றி பெற்றாருன்னு சொல்கிறாங்க. அது கரெக்டானு எனக்கு தெரியல, ஏதோ 1-2 நம்பர் மிஸ்டேக் ஆனாலும் அதனால் பொறுத்துக்கிடுங்க. எப்போவே படித்தது, புரிகிறதா உங்களுக்கு? எப்போவே படித்தது. ஆமாம், ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னால் படித்தது. உங்களுக்கு யாருக்கா ஞாபகம் இருக்கா தெரில. ஆனால் அவர் விடாமுயற்சி என்ன பண்ணாராம், படையெடுத்தாராம். அதில் ஜெயிச்சிட்டார். கடைசியில் என்ன பண்ணிட்டார், ஜெயிச்சிட்டார். அதனால் நீங்களும் சோர்ந்து போகாதுங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ என்று சொல்லி இருக்கிறது. ஆமாம், ஏன் சில காரியங்களில் உங்களுக்கு நீடிய பொறுமையாக இருக்கணும், ஏன் அப்படி நீடிய பொறுமையாக இருக்கணும், உடனே செய்த என்னவா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். புரியுதா? ஒரு காரியத்தில் நீங்கள் ஒரு அறிந்தோ அறியாமலோ ஒரு சிக்கலில் மாட்டிட்டீங்க, ஒரு தவறு, அது நான் இதை செய்யாமல் இருந்திருக்கணும். இப்போது உடனே ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுத்துட்டாருன்னா அடுத்தது திரும்பவும் அதை தான் நீங்கள் செய்வீங்க. கொஞ்சம் காலம் போட்டு உங்களை வறுத்து எடுத்துட்டா அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு முடிவுக்கு வருவீங்க. இனிமேல் அப்பா வேண்டாம்ப்பா, இனிமேல் பட்ட பாடலாம் போதும், இனிமேல் நான் எப்படி இருப்பேன், ஒழுங்காக இருப்பேன், இனிமேல் ஒழுங்காக இருப்பேன். ஆமாம், தீங்கும் என்னை அணுகாமல் அத்துமாவை காக்கும் தேவ, தீங்கும் என்னை அணுகாமல் ஒக்கையும் வரத்தையும் பத்திரமாக அப்பாடே இது முதலா, ஒக்கையும் வரத்தையும் பத்திரமாக அப்பாடே இது முதலா, எனக்கு வரும் பர்வதம் நிராயன் கண்கள், எனக்கு வரும் பர்வதோ நிராயன் கண்கள். அதனால நாம் அனுதினமும் ஜெபிக்க, ஆண்டவரே எந்த தீங்கிலையும் போய் நான் என்ன பண்ணிடக்கூடாது, மாட்டிடக்கூடாது, எந்த தீங்கிலையும் நாம் போய் நாம் மாட்டிடக்கூடாது என்று கவனமாக இருக்க வேண்டும். சரி, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவை எல்லாவற்றையும் பெறுவீர்கள் என்று சொன்ன ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னொரு இடத்துல ஒன்று சொல்லுகிறார். மார்க்கு 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிங்க. மார்க்கு 11:24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா சொல்லலாமா? இப்போ விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்கள் எல்லாவற்றையும் பெறுவீர்கள் என்று சொன்ன தெய்வம் சொல்லுகிறார். நீங்க ஜெபத்தில் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்கள் அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி என்ன பண்ணணுமா? விசுவாசிக்கணும். பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கணும். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமாம். ரேஷன் கடைக்கு போகிறதுக்கு முன்னால் வீட்டிலேருந்து போடுவாங்களோ போட மாட்டாங்களோ, இன்னைக்கு ரேஷன் கொடுப்பாங்களோ எதுக்கும் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொன்னது இது 2ஆம் கட்டம், இருமனமாக உள்ளது. புரிகிறதா? நான் போவேன் வாங்கிட்டு வருவேணுன்னா உங்களுக்கு இருக்கும். நீங்கள் வரும்போது அப்போவே சொல்லுங்க, ரேஷன் கடைக்கு போயிட்டு சொல்லுவாங்க, அப்போவே வீட்டிலேருந்து கிளம்புவேன்னு நினச்சேன், கடை மூடி இருக்குமோ பொருள் இருக்குமோ இருக்காது ஒன்று.
இந்த மாதிரி இதெல்லாம். அதனால நம்ம ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அதை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி என்ன பண்ணணுமா? விசுவாசிக்கணுமா? அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகுமா? ஆமா, அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். பெற்றுக்கொண்டோம், பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். அந்த உறுதி இருக்கணும். உறுதி இல்லாமல் செய்யக்கூடாது. ஆமே, அதுவா இதுவா, சிலர் அப்படிதான் சொல்லுவாங்க. அதுவா இதுவா, அப்படி இருந்தால் இப்படி போய் பார்க்கலாமே, அப்ளிகேஷன் போட்டு பார்க்கலாமே, அப்படி எழுதி நீட் தேர்வு எழுதி பார்க்கலாமே, கிடைச்சா கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் உனக்கு கிடைக்காது. ஆமாம், நீ எழுதும் போதே என்ன பண்ணணும்? நான் சரியாக எழுதுவேன், நான் விசுவாசிப்பேன் அப்படின்னு. ஆமாம் சோதரம், அந்த விசுவாசம், நான் இந்த காரியத்தை குறித்து ஆண்டவரத்தில் ஜெபம் பண்ணுறேன், இது எனக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணணும். சும்மா எதுக்கு வீணாக அது கிடைக்காதுன்னு சொல்லிட்டு சந்தேகத்தில் எதுக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த நேரத்துக்கு 2 தோசையை சுட்டு புருஷனார் வேலைக்கு அனுப்புறதுல கண்ணும் கருத்தமாக இருந்து அவர்கிட்ட 2 திட்டு வாங்காமல் இருங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுறேன். என்னம்மா காலமே 7 மணி ஆகுது, இன்னும் ஜெபம் பண்ணிட்டு இருக்க? இல்லை, எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்கு, அதனாலேயே ஜெபம் பண்ணுறேன். நீ சந்தேகமாக ஜெபம் பண்ணாத. நீ ஜெபம் பண்ணி ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. ஆமாம், ஒன்றும் கிடையாது. கவனமாக இருங்க பிரியமானே. ஜெபத்தில் உட்கார்ந்துட்டீங்களன்னா எல்லாத்தையும் அப்புறப்படுத்துவீங்க. என்னது மூளையில் வரும். அவனுக்கு இதை கொடுக்கணுமே, அவங்களுக்கு இதை பதில் சொல்லணுமே, அவங்களுக்கு கடன்காரனுக்கு வருவானே, அவனை இதெல்லாம் தூக்கி போடுங்க. விசுவாசம் உள்ளவர்களாக நான் கேட்க போறதை நான் பெற்றுக்கொள்வேன் என்ற எண்ணத்தோடு நீங்கள் என்ன பண்ணணுமா? ஜெபத்தில் உட்காரணுமா? அப்படி நீங்கள் கேட்பீர்களானால் அது உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சிலர் ஜெபத்தில் எப்படி கேட்டாங்கன்னு உள்ளது, இதெல்லாம் நான் ஏற்கனவே நமக்கு தெரிந்த காரியங்கள். ஆனாலும் அதில் ஒரு புதுமையான காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் பிரியமானே. 1 நாளாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், 1 நாளாகமம் 4 9-10 வசனத்தை வாசிக்கலாம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோட அவனை பெற்றேன் என்று சொல்லி யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் என்று சொல்லப்படுது. இது நமக்கு நல்லா தெரிந்த கதை. இந்த யாபேஸை பற்றி வேதத்தில் வேற எங்குமே இல்லை, இந்த 2 வசனம் தான். இந்த யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கலும் கனம் பெற்றவனாய் இருந்தானாம். அவனுக்கு என்ன கனம் இருந்தது இங்கே எழுதப்படவில்லை. அவன் ஆளு நல்ல உயரத்தில் இருப்பானா, இல்லை நல்ல சுகமா பலமா இருந்தானா, இல்லை அவனுக்கு ஆஸ்திகள் அதிகமாக இருந்ததா, என்ன ஒன்றுமே தெரியல. ஆனால் இவனுக்கு மனதில் ஒன்று வாதித்து கொண்டே இருந்தது. அவன் தாய் அவனை துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி யாபேஸ் என்று பெயரிட்டார். அப்போ யாபேஸ் என்று கூப்பிடும் போதெல்லாம் அவங்க மொழியில துக்கம் துக்கம் என்று சொல்லி பொருள். ஆமாம், துக்கம் 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 துக்கம். இவங்க எல்லாரும் இவனை துக்கம் துக்கம்னு கூப்பிடுறத பார்த்து இவனுக்கு ஒரு பெரிய வருத்தம். ஒரு நாள் இவன் பார்த்தான், இங்கே நான் அவன் ஜெபித்தான், விடுதலை பெற்றான் எல்லாம், அதெல்லாம் நான் சொல்ல வரல. அவன் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபித்தான். அந்த இஸ்ரவேலின் தேவனை அவன் அறிந்தவனே கிடையாது. அவன் அறிந்தவனா இருந்தால், அவன் அந்த இஸ்ரவேல் தேவனை அவன் சேவிக்கிறவனா இருந்தால் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கும் தன் தேவனை நோக்கி என்று எழுதப்பட்டிருக்கும். ஆனால் இங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது? இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. அப்படியானால் இவன் வேற தெய்வங்களை எல்லாம் வழிபட்டு இருந்திருக்கிறான். இவன் எந்தெந்த தெய்வங்களையோ வழிபட்டு இருந்திருக்கிறான். இவன் முன்னோர்கள் எல்லாம் பல தெய்வங்களை வழிபட்டு இருக்கிறாங்க. அந்த தெய்வங்களை எல்லாம் சொல்லி வேண்டுதல் பண்றான். இப்ப பார்த்தான், என் துக்கம் மாறுற மாதிரி இல்லை. இப்பொழுது நான் என்ன பண்றேன், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ஒரு தெய்வத்தை வணங்குறாங்களே, அந்த இஸ்ரவேலின் தேவனை நோக்கி நான் ஜெபம் பண்ண போறேன் அப்படி ஒரு தீர்மானம் எடுத்தான். அதான் இங்க எழுதப்பட்டிருக்கிறது. அவன் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவனுக்கு அருளினார். தேவன் பார்த்தீர்களா,
அப்படியானால் அவன் சரியான தெய்வத்திடத்தில் எந்த தெய்வம் பதில் கொடுக்குமோ, எந்த தெய்வம் பதில் கொடுக்குமோ அந்த தெய்வத்துக்கிட்ட போய் வேண்டிக் கொள்கிறான். இன்னைக்கு அநேகர் தெய்வ வழிபாடுகள்ல இருக்கிறாங்க. அந்த தெய்வம் இவங்களுக்கு பதில் கொடுக்குதா பதில் கொடுக்கலையா என்று தெரியவே தெரியாது. எனவே இன்றைக்கு மனுஷன் யாரை நோக்கி ஜெபிக்கணும்னு தெரியாம ஜெபித்து கொண்டிருக்கிறதுனாலே, பிரியமானவர்களே, யாரை பார்த்து ஜெபிக்கணும்? ஜீவனுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார். மனுஷனையும் உலகத்தையும் படைத்த தெய்வம் ஒருவர் இருக்கிறார். அந்த தெய்வத்தை தேடி அந்த தெய்வத்தினுடைய வல்லமைகளை நினைத்து அவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் கேட்கப்படும். இன்னைக்கு கிறிஸ்துவங்க கூட எப்படி ஜெபிப்பாங்க தெரியுமா? இதுவா விசுவாசம் உள்ள ஜெபம்? ஆண்டவரே, நீர் உயிரோடு இருக்கிறா, நீர் உயிரோடு இருந்தனா எனக்கு ஏன் இது நடக்குது? உமக்கு கண்ணு இருக்கா? நீர் இருந்து நீர் பார்த்துட்டு இருக்கிறீரா? இதெல்லாம் நடக்குது இப்படின்னு கேட்டா அவர் என்ன சொல்லுவார்? நமக்கு விசுவாசம் அவ்வளோதான். உமக்கு கண்ணும் இல்லை, உமக்கு காதும் இல்லை, உமக்கு கண் இருந்தா ஏன் இப்படி நடக்குது சொல்லாதுங்க. மனம் பதறி என்ன பண்ணக்கூடாது? பேசவே கூடாது. மனம் பதறி நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது. யோபு சொல்றார் பார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவுதான் சொல்லணும். நமக்கு வேற எதுவுமே சொல்றதுக்கு அருகதையே இல்லை. அவனுக்கு தான் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தார். யாபேசனுடைய ஜெபம் எவ்வளோ அருமையான ஜெபம். இன்னொரு அம்மாவுடைய ஜெபத்தை சொல்கிறேன். அதுவும் உங்களுக்கு நல்ல தெரிஞ்ச காரியம் தான். நான் ஒரு வித்தியாசம் சொல்ல போகிறேன். அதான் 1 சாமுவேல் புஸ்தகம் 1:11 வாசிங்க. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். 1 சாமுவேல் 1:11 அன்னாளுடைய ஜெபம். இந்த அம்மாவுடைய சரித்திரம் நமக்கு தெரியும். இந்த அம்மா பல ஆண்டுகள் இந்த அம்மாவுக்கு பிள்ளை இல்லை. ஆனால் இவருடைய புருஷன் எல்கானா இன்னொரு கல்யாணம் பண்ணி அவளுக்கு பிள்ளைகள் இருக்கிறது. இவள் ரொம்ப வருத்தத்தோடு ஒரு நாள் ஆலயத்தில் போய் உட்கார்ந்துட்டு இப்படி ஜெபிக்கிறாள். வாசிங்க. சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் நாள் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டாள். பிரியமாலே, இந்த பிரசங்கத்தை நீங்க சின்ன வயசுலேருந்தே கேட்டிருப்பீங்க. இப்போ நீங்க கேட்காத ஒன்று நான் சொல்ல போறேன். இவள் ஜெபிக்கிறாள். என்ன ஜெபிக்கிறாள்? எனக்கு இப்போ இவளுக்கு அந்த எல்கானா சொல்லும்போது சொல்றா, 10 குமாரரை பார்க்கலும் நீ எனக்கு எவ்வளோ அதிகமாக நல்லவளா எனக்கு தோணுதுன்னு தெரியுமா? நீ நல்லவள், எவ்வளோ அருமை, நீ அருமையானவள், 10 குமாரரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்ற. அதனால அவருக்கு 10 குமாரர் இருந்தாருன்னு வேதம் சொல்லல அந்த இன்னொரு மனைவிக்கு. ஆனாலும் பல ஆண்டுகள் தாண்டி போய்விட்டது. நிச்சயமா 10 ஆண்டுகள் பிள்ளை இல்லாம இருக்கிற ஒருத்தர் ஜெபம் பண்ணா எப்படி ஜெபம் பண்ணுவாங்க தெரியுமா? ஆண்டவரே, ஆணாகிலும் பெண்ணாகிலும் எனக்கு ஒரு பிள்ளையை தாரணும். ஆனா இவ பெண் பிள்ளையை கேட்கல. புரியுறா? இவங்களோட ஜெபத்துல வித்தியாசம் தெரியுற பார்த்தீங்களா? பெண் பிள்ளையே கேட்கல. இவ என்ன பிள்ளையை கேட்கிறா? எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை நீர் கொடுக்கணும். அப்படி நீர் கொடுப்பீரானால் நான் அதை உமக்கே கொடுத்துட்றேன். திரும்பவும் நான் வெறுமையாக தான் இருப்பேன். பார்த்தீர்களா? இப்போ புரிகிறதா உங்களுக்கு? நீர் எனக்கு தந்தா நான் அதை உமக்கு கொடுத்துட்றேன். அது எதுக்கு? இப்போ நான் ஆண்டோட ஜெபிக்கிறேன்னு வைங்களேன். ஆண்டவரே, எனக்கு நீர் ஒரு கார் தாரங்க. அந்த கார் தந்தா நான் உமக்கே கொடுத்துட்றேன். அந்த காரில் நான் போகலைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? புரிகிறதா? அப்படியானால் இவளுக்கு எப்படி ஆகிலும் என்ன ஆகணும்? தன்னுடைய நிந்தை நீங்கணும் அப்படின்னு ஒரு விதத்தில் இருந்தாலும் கூட இவள் ஏன் தெரியுமா ஆண் பிள்ளையை கேட்டாள்? ஏன் பெண் பிள்ளையை கேட்கல அப்படின்னு சொன்னால் உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் பல காரியங்களும் சொல்லுவீங்க. என்ன சொல்லுவீங்க? ஐயோ, அதுங்களை வச்சு பாதுகாக்கிறதே, பொண்ணை பெற்றுட்டா நெருப்பு பயத்தில் கட்டிட்டு அலையிற மாதிரி நாங்கள் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணாள் நினச்சி கேட்டாளா ஆம்பளையை கூடன்னு? அப்போ ஏன் கேட்டிருப்பா சொல்லுங்க பார்க்கலாம்.
நான் பார்த்தோம். வேதத்தில் இன்னொரு வசனம் ஒன்று நான் அதை சொல்லலை. நாம் எதை கேட்டாலும் தேவனுடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செய்வார் என்பதே நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இவள் கடவுளுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லிடுறார். கடவுளுக்கு யாரும் பெண் குழந்தையை கொடுக்க மாட்டாங்க. யாத்திராகம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. யாத்திராகம் 13:2. இஸ்ரவேல் புத்திரருக்குள் மனிதரிலும், நன்றாய் கவனிக்கணும், மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் கற்பம் திறந்து பிறக்கிற முதற் பேர் அனைத்தும் எனக்கு பரிசுத்தப்படுத்துன்னு ஆண்டவர் அன்னைக்கு சொல்லியிருந்தார். மிருகங்களிலும் மனுஷர்களிலும் கர்ப்பம் திறந்து பிறக்கிற முதற் பெயர் அனைத்தும் எனக்கு பரிசுத்தப்படுத்துன்னு சொல்றார். ஆமா, இந்த முதற் பெயர் கர்த்தருக்கு பரிசுத்தப்படுத்தணும். இன்னொரு இடத்துல இருக்கும், ஆண் பிள்ளைகள் முதற் பெயரானவர்கள், அதெல்லாம் ஆண்டவருக்குரியது. எனவே இவள் இங்கே கேட்கிறாள், எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தந்தால் அது முதற் பிள்ளை அல்லவா, நான் உமக்கே கொடுத்துறேன். அந்த வேதத்தின்படி அவள் ஜெபிக்கிறாள். வேதத்துக்கு ஒத்து ஜெபிக்கிறாள். வேதத்துக்கு ஒத்து ஜெபிக்கிறாள். ஆமா, நாம் கேட்கிற ஆசீர்வாதங்கள் வேதத்துக்கு ஒத்து இருக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது இன்னும் ஒன்று இருக்கணும், அது எனக்கு சொந்தம்னு நீங்க கேட்கக்கூடாது. நமக்கு எதை கொடுத்தாலும் அது யாருக்கு தான்? எதை கொடுத்தாலும் கர்த்தருக்கு தான். அல்லேலூயா சொல்லலாமா? நமக்கு கொடுக்கிற சொத்து கர்த்தருக்கு தான். அது கர்த்தருக்காக பயன்படுத்தணும். நமக்கு கொடுக்கிற வீடை கர்த்தருக்காக பயன்படுத்தணும். நமக்கு கொடுக்கிற வாகனங்களை கர்த்தருக்காக பயன்படுத்தணும். கர்த்தருக்காக. நீர் எதை கொடுத்தாலும், ஆமா, எதை கொடுத்தாலும் நான் அதை உமக்காக தர்றேன். அப்படி ஒரு தீர்மானமும் ஒரு பொருத்தனையும் அவள் பண்ணி சொல்றான், நசரேயனாக இருப்பான், அவனை நான் கர்த்தருக்காக கொடுப்பேன்னு. இவள் பால் மறக்க பண்ணி அந்த பிள்ளையை கொண்டு போய் எங்க விட்டாலாம்? 28ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் 27, 28 வேகமாய் வாசிங்க. இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், விண்ணப்பத்தின்படி கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கு என்று கேட்கப்பட்டபடினாலே உயிரோடு இருக்கும் சகல நாட்களிலும் கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றால் போதும். பிரியமானவர்களே, கேட்டபடியே அவள் கொண்டு போய் விட்டா. ஆமா, கேட்டபடியே விட்டா. கவனமா இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் எதற்கு ஆசீர்வாதங்கள்? அது தேவனுக்கு மகிமையாய் காணப்பட அந்த ஆசீர்வாதங்கள், தேவனுக்கு மகிமையாய் காணப்பட அந்த ஆசீர்வாதங்கள். ஆமாம், 3 விதமான ஆசீர்வாதங்களை பற்றி உங்களோடு நான் பேசினேன். பிரயோஜனமான ஆசீர்வாதம் ஒன்று, அடுத்தது நமக்கு பிரயோஜனமான ஆசீர்வாதம் ஒன்று இருக்கு, இன்னொன்று வேதனைக்குரிய ஆசீர்வாதம், நித்தியத்துக்குரிய ஆசீர்வாதம். 3 ஆசீர்வாதம் பேசணும்னா இல்லையா? அப்ப நிறைய பேருடைய பிள்ளைகள் இன்னைக்கு வேதனைக்குரிய ஆசீர்வாதமா இருக்கு. இந்த பிள்ளை ஏன் தான் பிறந்துன்னு தெரியல. இவன் என் பிள்ளையே இல்லைன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் எழுதி வைக்கிறாங்க. அந்த பிள்ளை இந்த ஊர்ல பண்ற அத்தனை சேட்டைகள் அநியாயத்தினால தாய் தகப்பனை போட்டு அடிக்கிறான் ஒரு பிள்ளை. அவன் எனக்கு பிள்ளையே இல்லைன்னு சொல்றாங்க. வேதனை உண்டாகு. அப்படியானால் உங்களுக்கு உண்டாகிற அத்தனை ஆசீர்வாதமும் அது கர்த்தருக்காக இருக்கணும். அது கர்த்தருக்காக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கேட்பீர்களானால் உங்களுக்கு எல்லாவற்றையும் தருவார். ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, எதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கேட்டீர்களோ, ஒரு வீட்டை கேட்டா அப்படி ஆண்டவருக்காக நான் பயன்படுவேன். ஆமா, ஆயுசுனால கேட்டா கூட நான் ஆண்டவருக்காக பயன்படுவேன்னு கேளுங்க. ஐயோ, இன்னும் கொஞ்சம் வருஷம் வாழணும், இன்னும் 10 வருஷம் வாழணும், இன்னும் 10 வருஷம் 20 வருஷம் வாழணும் ஆசைப்படுறதுல தப்பு இல்லை. இன்னும் ஒரு ஆத்மாக்களை நான் ஆதாயப்படுத்துவேன், ஒரு டாக்ஸ் கொடுப்பேன், ஆண்டவரை பற்றி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுங்க. ஆண்டவர் அந்த ஜெபத்தை நிச்சயமாக கேட்பார். அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் நல்லவராயிருக்கிறார். எனவே வேதத்தின்படி அவள் கர்ப்பம் திறந்து பிறக்கிறதான பிள்ளைகள், அந்த பிள்ளை முதற் பிள்ளை, அதை
கர்த்தருக்கு. ஆண் பிள்ளை கர்த்தருக்குரியது. அதனால அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை அவள் கேட்டு அதை ஆண்டோடைய சமூகத்தில் கொண்டு கொடுத்தார். ஆண்டவர் யாருக்கும் கடனாளி அல்ல. அதன் பிறகு அவளுக்கு 5 பிள்ளை பிறந்துதான். ஆமென். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 21ஆம் வசனம் வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 21. கடாட்சித்தார், அவள் கற்பம் தரித்து 3 குமாரரையும் பெற்றாள். பாத்தீங்களா? 3 குமாரரையும் 2 குமார்த்திகளும் அதன் பிறகு பெற்றிருக்கிறா. 5 பிள்ளை. அவன் கர்த்தருக்கு கொடுக்கறதுனால என்ன ஆகுது? 5 மடங்கு ஆசீர்வாதம், 5 மடங்கு. ஆமா, இப்போ ஊழியக்காரங்க எல்லாம் பேசுறதெல்லாம் நீ ஆண்டவருக்குன்னு கொடுத்தியன்னா அப்புறம் உனக்கு 10 மடங்கு கொடுப்பாரு, 5 மடங்கு. நான் அந்த பணத்தை சொல்லலை. நீ ஆண்டவருக்கு எதையாவது நீ விதைத்தாயானால், எதையாவது நீ ஆண்டவருக்கு சாக்ரிஃபை பண்ண 5 மடங்கு உனக்கு தருவார். அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் நல்லவராயிருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 32, வேகமாய் போகலாம். 24, ஆதியாகமம் 32, 24. ஜெபத்தை குறித்து சொல்கிறேன். உன் ஜெபம் கேட்கப்படுகிறதான ஜெபம். ஆமென். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் மட்டும் அவனோடு கூட போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு தொட்டார். அதனால் அவன் போராடுகையில் சுளுக்கிட்டு, தொடர்ந்து வாசிங்க, நான் போகட்டும், என்னை விட்டுவிடு என்றான். நீர் என்னை ஆசீர்வதித்ததனால் வழியா நான் போக மாட்டேன். கேட்டார். இப்பொழுது என்ன சொல்றான் யாக்கோபுன்னு? அவங்க அப்பா கேட்டதுக்கு என்ன சொன்னான்? ஏசான்னு சொல்லி ஏமாத்தி வாங்கினான். இப்போ என்ன சொல்றான்? ஆமா, வாசிங்க. யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். ஸ்தோத்திரம். இங்கே பல காரியங்கள் யாக்கோபை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது பாருங்க, 22ஆம் வசனம் 32, 22. ராத்திரியில எழுந்து தன் 2 மனைவிகளையும் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். அவர்களை சேர்த்து அக்கறை கடக்க பண்ணின பின்பு தனக்குண்டான யாவற்றையும் அக்கறைப்படுத்தினான். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். புரிகிறதா உங்களுக்கு? இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில தனித்து இருக்கிற அனுபவம் இல்லை. இது எல்லாவற்றையும் அப்புறப்படுத்திட்டான். அந்த யாப்போக்கு என்கிற ஆற்றை மனைவிகள், பிள்ளைகள், வேலைக்காரங்க, ஆடு மாடு எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி விட்டு இவன் பிந்தி தனித்து இருந்தான். ஆமா, இப்போ இந்த லேடிஸுக்கெல்லாம் காலமேலேருந்து நைட் வரைக்கும் வேலை. காலம் எழும்பினோன்னு வீட்டை பெருக்கணும், சிலர் கோலம் போடுவாங்க, சிலர் தண்ணி தெளிப்பாங்க, பாத்திரம் துளக்குவாங்க, டிஃபன் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணிட்டு திரும்ப சாயங்காலம் என்ன பண்ணுறது, எல்லாம் வீட்டை பெருக்கி பாத்திரம் கழுவி திரும்ப சமைச்சு சாப்பிட்டு எல்லாம் இந்த ஆம்பளைங்க வந்துட்டு அப்படியே உட்காந்து ஒன்றி டிவியை பார்த்துட்டு இருப்பாங்க, இல்லை சினிமாவை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படியே உட்காந்துருப்பாங்க. என்னையும் சேர்த்து தான் நான் சொல்ல, நான் சினிமா பார்க்குறதில்ல, டிவியும் பார்க்குறதில்ல, அப்படியே உட்காந்துருப்போம். ஒரு வேலையும் செய்ய மாட்டேன். என் மனைவி நல்லவங்க, புண்ணியவேதி, ஒரு வேலையும் வாங்க மாட்டேன். ஐயாவுக்கு வேலை வாங்கக்கூடாதுன்னு நான் அதனால் ஒரு வேலையும் செய்ய, காய்கறி கூட வெட்டி கொடுக்குற வேலை கிடையாது. ஆனால் இவங்க எல்லாம் எல்லாத்தையும் ஏற கட்டிட்டு என்ன பண்ணணுமா, பிந்தி தனித்திருந்து ஜெபம் பண்ணானா. அந்த அனுபவம் இருக்கிற அவங்களுக்கு தனித்திருந்து ஜெபிக்கிற ஜெபம், குடும்ப ஜெபமும் பண்ணணும், தனி ஜெபமும் பண்ணணும், தனித்திருந்து ஜெபம் பண்ணான். இப்போ ஜெபம் பண்ணும்போது ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுறாரு. அந்த அநீதியான நியாயாதிபதி மாதிரி ஆண்டவரும் கேட்காம இருக்கிறாரு. காலை பிடிச்சிக்கிட்டான். அவனுக்கு கால் சந்தை தொட்டுட்டாரு, அது சுளுக்கிடுச்சு. சுளுக்கினாலும் இவன் விடுற மாதிரி இல்லை, அவரை பிடிச்சிக்கிட்டான். பொழுது முடியும் மட்டும் தூதனோடு போராடிட்டு இருக்கிறாங்க. கர்த்தருடைய தூதன் என்று சொல்வது அங்கே இயேசு கிறிஸ்து போராடிட்டு இருக்கிறான். பொழுது விடியுதப்பா, நான் போறேன்னா என்னை ஆசீர்வதித்தாலும் விடமா. சரி, இப்போ பொழுது விடிகிறது வரைக்கும் நீ போராடுனிய, இப்போ உன் பேரை சொல். உன் பேர் என்ன? உண்மைதான் ஐயா, யாக்கோபு தான். நான் ஏசான்னு சொன்னதுனால தான் நான் 20 வருஷம் இப்படி பாடாப்பட்டு இருக்கிறேன். என் குடும்பத்தை விட்டு தூரமாக போய் 7 வருஷம் ஒரு பொண்ணுக்கு, இன்னொரு வருஷம் 7 பொண்ணுக்கு, இன்னும் 7 வருஷம் ஒரு பொண்ணுக்கு,
2 பொண்ணும் கட்டிட்டு திரும்பவும் 6 வருஷம் அங்கே கூட இருந்து 20 வருஷம் வீட்டை விட்டு அலைஞ்சதெல்லாம் போதையா. இப்போ நான் ஒத்துக்கொள்றேங்க, என் பேர் என்னதுதான், யாக்கோபு தான் யான். அப்போ சொன்னார், ரைட், இப்போ ஒன்று ஆசீர்வதிக்கிறேன், இனி உன் பேர் யாக்கோபுன்னு வேண்டாம், எத்தன். யாக்கோபுன்னு என்ன? எத்தன், திருடன். ஆமாம், தட்டி பறிக்கிறவன் அவன். அதனால வேண்டாம், நீ என்ன பண்ணு, இஸ்ரவேல் எனப்படுவதாக. ரட்சிக்கப்பட்ட ஜனம். இஸ்ரவேல் என்று சொன்ன என்ன? ரட்சிக்கப்பட்ட ஜனம். பிரியமாலே, ஏன் நீ உன்னுடைய ஜெபம் இன்னும் கேட்கப்படலைன்னா, இன்னும் நீ சரியானபடி ரட்சிக்கப்படலை. இன்னும் நீ தூங்க போகும்போது ஜெபம் பண்ற, என் மாமியார் சீக்கிரம் மண்டையை போட்டாலும் நான் நல்லா இருக்குமே ஆண்டவரே, நான் ஃப்ரீயா இருப்பேன்னு சொல்லி ஜெபம் பண்ணேன்னா உன் ஜெபம் எப்படி கேட்கப்படும்? ஆண்டவரே என் மருமக ஒளியணும் அப்படின்னு நீ ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன்னா எப்படி இது பண்ண முடியும்? இப்படிதான் நிறைய பேருடைய ஜெபம். நிறைய பேர் ஜெபம், என் பொண்ணு சாவணும், நிறைய பேருடைய ஜெபம், என் அம்மாக்காரி சாவணும். இந்த ஜெபம் எங்க போய் நிற்கும்? முதல்ல நீ என்ன பண்ண? மனம் திரும்பு. நீ பொழுது விடியும் மட்டும் நீ உன்னுடைய மனதில் இருக்கிற எல்லா குறைகளையும் அறிக்கையிட்டு ஆண்டரோடு ஒப்புராவி, என் பேர் எத்தன்தான், நான் திருடன் தான், ஒத்துக்கொள்றேன்னு சொல்லிட்டு சரண்டர் ஆகுங்க, உன்னுடைய ஜெபம் கேட்கப்படும். அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர். ஏசாயா 38:2 வாசிங்க. இங்க ஒரு மனுஷன் இருக்கிறார் பாருங்க, அவருடைய ஜெபம். ஏசாயா 38:2. அப்பொழுது எசேக்கியா தன்னுடைய முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்று நினைத்த அருளும் என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லலாமா? இந்த மனுஷனுக்கு சாவை குறிச்சிட்டாருங்க. திடீர்னு இவனுக்கு ஒரு பிளவை, அது கேன்சர் கட்டின்னு சொல்றாங்க, வந்துச்சு. இப்போ ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி, உன் காலம் முடிஞ்சு போச்சுப்பா, நீ வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்கு பண்ணு, இந்த ராத்திரிக்குள்ள நீ செத்து போற அப்படின்னு சொன்னோன்னே இவர் என்ன பண்ணார் பாருங்க. இவர் என்ன பண்ணாராம், எழுந்து சுவர் பக்கமா திரும்பினாராம். நல்லா அதை படிச்சிங்க, கவனிச்சிங்களா இல்லையா? இதெல்லாம் நீங்கள் எப்பாவது ஆண்டவர்கிட்ட கேட்டீங்க, ஆண்டவரை ஏன் அவர் சோறு பக்கமாக திரும்பிட்டு இருந்தோன்னு ஜெபம் பண்ணாரு? கேட்டீங்களா என்னைக்காவது? உங்களுக்கு அந்த சந்தேகம் வந்ததா? இப்போ கேட்குறீங்க எங்கிட்ட, அவர்கிட்ட போய் கேளுங்க. சூர் பக்கமா என்ன பண்றான்? சூர் பக்கமா திரும்பிட்டு, இவன் யாரு? இவன் ராஜா, இவன் ராஜா. ஆமா, நேபுகாத் நேச்சார் மேல மாடியில ஏறி நின்று என்ன சொன்னார்? அப்படியே பார்த்தாரு. என்னுடைய மகிமைக்கு என்று நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாரு. இவன் அப்படி நினைக்கல. இவ்வளோ பெரிய ராஜ்யத்தை நான் இன்னும் ஒரு 15-20 வருஷம் ஆளணும்னு நினைச்சா, நீங்க என்ன எடுத்துட்டீங்களேன்னு எல்லாம் சொல்லலை. நான் ஒன்றுமில்லை, குப்பை, என்னுடைய அந்த சொத்து சம்பாத்தியம் எனக்கு பின்னாக போகட்டும், நான் எனக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை, சோறு. எனக்கு முன்னாக ஒன்றுமே இல்லை, சோறு தான் இருக்கு. இன்னும் அரை அடி தாண்டா அதில் தான் முட்டணும். நிறைய பேர் சோறில் முட்டி முட்டி அழுவாங்க. எருசலேமில் இப்பவும் யூதர்கள் எல்லாம் முட்டி முட்டி அழுறாங்க. என்ன அழுறாங்க? மேசியா வாங்க, மேசியா வாங்க, மேசியா வாங்க, மேசியா வாங்க. மேசியா வந்துட்டாரு, மேசியா வந்துட்டாரு. அந்த ஏற்கனவே ஒரு யாக்கோபுன்னு கிணத்துன்ற ஒரு ஆண்டவர் போய் உட்கார்ந்துருந்தாங்க. சமாரியா ஸ்திரீ வந்தாலே, அவ ஊர்ல எல்லாம் போய் சொல்லிட்டா. அவ என்ன சொன்னா? மேசியாவை கண்டேன்னு சொன்னா. இவனுங்க இன்னும் காணாம முட்டிட்டு கிடக்குறானுங்க. இன்னும் காணாம என்ன பண்ணிட்டு கிடக்குறானுங்க? ஆமா, மேசியா 2வது வர போறாரு நியாயம் தீர்க்க. மேசியா ரட்சகரா வந்துட்டாரு. இவனுங்க என்ன சொல்றானுங்க? மேசியா வாங்க எங்களை ரட்சியும், மேசியா வாங்க ரட்சியும். அறிவில்லாம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சோறு பக்கமா போய் முட்டி முட்டி முட்டி. இவர் சோறு பக்கமா, இதுக்கு மேல எனக்கு வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை, நான் சம்பாதிச்சது, நான் அரசாண்டதெல்லாம் எனக்கு எங்க இருக்குது? இப்போ பின்னாலே இருக்கு, அதெல்லாம் குப்பை, எனக்கு முன்ன ஒண்ணுமே இல்லை, இதுக்கு மேல நான் எங்கேயுமே போக முடியாது என்ன சொல்லிட்டு ஓன்னு அழுறாரு. எனக்கு கொஞ்சம் வருஷத்தை கூட்டி கொடுங்க ஐயா, நான் இப்போ சாவக்கூடாது. பார்த்தீங்களா அந்த மனுஷனுக்கு? ஆமாம், நம்ம எல்லாம் எப்போ ஆண்டவர் கூப்பிடுவார் போகலான்னு ரெடியாக இருக்கிறோம். நீங்கள் ரெடி தானா? நான் ரெடி. ஆமாம், ஆனால் அவனுக்கு போகிறதுக்கு மனதே இல்லை.
ஐயோன்னு அழுறான். சின்ன புள்ள மாதிரி அழுறாங்க. ராஜா சோறு பக்கமா திரும்பி. அப்போ என்ன ஆச்சு? ஃபுல் சரண்டர் ஆயிட்டான். நான் ஒண்ணுமே இல்லை, எனக்கு முன்னால ஒண்ணுமே இல்லை. ஆமா, ஆனா நான் இந்த பக்கம் திரும்பினா எனக்கு முன்னால ராஜ்யபாரம் இருக்கிறது, மந்திரிகள் இருக்கிறாங்க, சொத்து இருக்குது, சுகம் இருக்கிறது, படை இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனா நான் ஒண்ணுமே இல்லை. சோறு பக்கமா இப்ப எனக்கு முன்பாக ஒண்ணும் இல்லை, எனக்குன்ற ஒன்றும் இல்லை, எனக்கு ஒண்ணும் இல்லை, நீர் போதும், எனக்கு ஆயுச கொடும் அப்படின்னு. அப்பா 15 வருஷத்தை கொடுத்தாரு ஆண்டவர். அல்லேலூயா சொல்லலாமா? ஏன் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படவில்லை? இன்னும் 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 அவன் சோறு போயிட்டான். எனக்கு ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை, என்னை வெறுமையாக்குற, எனக்கு ஆயுசக்தி எதுக்கு கேட்டாருன்னு தெரியல. கேட்காதுங்க, அப்படி கேட்காதுங்க. ஏன்னால் நீங்க எசேக்கியாவுடைய சரித்திரத்தை நீங்க அப்புறம் படிங்க. நீங்க எத்தனை பேர் வேதத்தை படிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அவனுக்கு அந்த 15 வருஷம் கூட்டி கொடுத்தாரு பாருங்க. ஆயுசு நாட்களோட 15, வெறும் 15 வருஷம் இல்லை. ஒரு உதாரணத்துக்கு அவனுக்கு 80 வயசு ஆயுசு நாட்கள். இப்ப 40 வயசுல இல்லை 60 வயசுல இதை எடுத்துக்கொள்ள போறாரு. இப்ப அவர் அழுது ஜெபம் பண்றாரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு? உன்னை ஆயுசு நாட்களோட 15 வருஷத்தை கூட்டுவேன் அப்படின்னு சொன்னான்னா, அந்த 80 வந்த பிறகு திரும்ப 15 வருஷம். புரிகிறதா உங்களுக்கு? வெறும் 15 வருஷம் இல்லை, உன் ஆயுசு நாட்கள் எங்களோ இருந்தது. அதுக்கு முன்னாடியே ஆண்டவர் எடுக்க பார்த்தாரு. ஆயுசு நாட்களோட அந்த ஆயுசு நாள் முழு அவன் வேதனைப்பட்டானான். புரிகிறதா உங்களுக்கு? வேதனைப்பட்டான். எவ்வளோ ஊழியங்கள் அற்புதங்கள் ஆண்டவர் செய்திருக்கிறார். எனவே நமக்கு உண்டான காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் எல்லாவற்றையும் நாம் குப்பையாக நம்ம எண்ணுவோமானால் மாத்திரம்தான் நம்முடைய ஜெபங்களை ஆண்டவர் கேட்பார். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமா. இன்னொரு காரியத்தை வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 1:12 வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 1:12. அப்பொழுது காலேப் பண்ணி இப்ப இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த யுத்தத்துக்கு போய் இதை யார் வந்து யுத்தம் பண்ணி பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்னுடைய குமாரத்தியை நான் என்ன பண்ணி கொடுக்குறேன், விவாகம் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னா, இவனுடைய கடைசியில பாத்தீங்களா, வாசிங்க. தம்பி ஆகிய கேனாசின் குமார், தம்பியின் மகன். ஆமா, இப்போ வந்து பிடிச்சிட்டாரு. அந்த பெண்ணுக்கு அவ அண்ணன் தம்பி முறை தான் வருது. ஆனாலும் அவங்க சொன்னதுக்கும் அந்த காலத்துல அப்படி கொடுப்பாங்க. என்ன பண்ண, கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. அக்சாலை பிடித்தான். ஆகையால் தன் குமாரத்தி ஆகிய அக்சாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான். அடுத்த வசனம், அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்திலே ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்திலே உத்தரவு கேட்டாள். யார்கிட்ட கேட்டாலு? ஒத்தினியல்கிட்ட கேட்டா. உங்களுக்கு கதை புரிகிறதா உங்களுக்கு? காலேப்பு தன் குமாரத்தியை இப்போ ஒத்தினியலுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தான். கல்யாணம் பண்ணி பொண்ணு வீட்டை விட்டு போறா. புரிகிறதா உங்களுக்கு? இப்போ எல்லாம் கல்யாணம் பண்ணி போற பொண்ணுக்கு ஒரு பாட்டு போடுவாங்க. அது மருமகளே மணமகளே வாழ்ந்து மாமியார் வீட்டில் போடுறது. பொண்ணு வெளியே இறங்கி போகும்போது ஒரு பாட்டு போடுவாங்க. புருஷன் வீட்டு வாழ போகிற பொண்ணு, தங்கச்சி கண்ணு, சில புத்திமதி சொல்லித்தாரம் பொண்ணு அப்படின்னு. சாவக்கோழி கூவு முன்னே எழும்பணும் அப்படின்னு. சாவக்கோழியும் கூவி நாயும் கத்தி பேயும் வந்த பிறகு தான் எழும்புறாங்க நிறைய பேருடைய அனுபவம். இப்படியெல்லாம் புத்திமதி சொல்லி அனுப்புகிறாங்க. அதுக்கு தான் சொல்ல வந்தேன். இப்போ அனுப்பும்போ இந்த பெண்ணுங்க வந்து என்ன வேணும்னு கேட்பாங்களா என்னான்னு தெரில எனக்கு. இப்போ இவ கேட்குறா, யாரு? காலேப்பனுடைய மகள் தகப்பனை பார்த்து கேட்குறா. என்ன கேட்குறா? வாசிங்க தொடர்ந்து. அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்துல நான் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்துல உத்தரவு, புருஷன்கிட்ட உத்தரவு கேட்டுக்கிட்டா. ஏப்பா இருங்கய்யா, என் அப்பா கிட்ட நான் என்ன பண்ண போறேன், ஒரு ஆசீர்வாதம் கேட்கிறேன். என்ன கேட்குறேன்? ஒரு வயல்வெளி கேட்குறேன். அழுதையின் மேலிருந்து கீழே இறங்கினா. இறங்கி தகப்பன்கிட்ட போய் கேட்குறா. காலேப் அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் மகளேன்னு கேட்கிறாள். அப்பொழுது அவள் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தாரும், நீர் எனக்கு கொடுத்ததெல்லாம் வறட்சியான பூமி, இப்போ நீர்ப்பாய்ச்சலானதே எனக்கு தரணும் அப்படின்னு கேட்கிறா. புரியுதா உங்களுக்கு? அவன் என்ன பண்ணானா? அப்பொழுது காலேப் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு போற போய் என்ன பண்ண கேட்கிறா? ஒரு ஆசீர்வாதத்தை கேட்கிறா.
அந்த ஆசீர்வாதத்தை கேட்கும்போது அவள் எங்கே இருந்து இறங்கினாலாம்? கழுதையிலிருந்து கீழே இறங்கினான். நிறைய பேர் இறங்குற வேலையெல்லாம் கிடையாது, அப்படியே நிமிர்ந்து நின்றுதான். கொடுக்குறியா? இல்லைன்னா ஒன்று விஷம் வச்சு சாவடிச்சிருவேன் அப்படின்னு கேட்கக்கூடாது, பணிவோடு கேட்கணும். கழுதையை விட்டு இறங்கினாலும் தானே என்ன? ஆமாம், ஈசாக்கு கல்யாணம் பண்ணிட்டு வரலைங்க, அவன் எலியேசர் தான் போய் கூட்டிகிட்டு வர்றான். இதான் அவங்க தூரத்தில் இருக்கும்போது இவர் இது தியானத்துக்கு போகிறார், ப்ரேயருக்கு போகிறார். அப்போ இவ கேட்குறா, அதான் போகிறது யார் அப்படின்னு. அப்போ எலியேசர் சொல்கிறாரு, அவர் தான்மா உன்னை கட்டிக்க போகிறோம்மா. உடனே என்ன பண்ணான்? ஒட்டகத்தை விட்டு இறங்கினாள் என்று சொல்லப்படும். கழுதையை விட்டு இறங்க, முதலாவது உன் பெருமையை விட்டு இறங்கு, உன்னுடைய கர்வத்தை விட்டு இறங்கு, உன்னை ஆணவத்தை விட்டு இறங்கு. முதலாவது நீ என்ன பண்ணணும்? இறங்க கத்திக்கோ, நீ இறங்கு, தாழ்மையை கத்திக்கோ. ஆமா, இந்த பிள்ளைங்க எல்லாம் வந்து ஒத்த காலில் இருந்து அதை கொடு இதை கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் சொல்லாதுங்க. பணிவு வேணும், பணிவு வேணும். ஆமா, அம்மா அப்படின்னு சொல்லணும். சோதரம். அப்போ காலேப்பனுடைய மகள் கழுதையை விட்டு இறங்கி டாடின்னு சொல்லல, அப்பா எனக்கு நல்ல ஆசீர்வாதம் கொடுங்கப்பா, காஞ்ச பூமியெல்லாம் கொடுத்துட்டீங்கப்பா, நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுங்கப்பான்னு அவள் கேட்டதை அவன் கொடுத்தான். நீங்க கேட்டதை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாரு. எப்படி கேட்கணும்னு பார்த்து கேளுங்க. நிறைய காரியத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். முழங்கால் படியிடலாமா? ஆண்டவர் நல்லவர். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவை எல்லாவற்றையும் பெறுவீர்கள். நான் கேட்கிறதை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். அப்பொழுது அவைகள் நமக்கு உண்டாகும். நம்முடைய ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன், அவர் பொய்யுரையாதவர். அவர் ஒரு இடத்துல சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறார், பிள்ளைகள் தகப்பனிடத்திலே வந்து மீனை கேட்டால் அவன் பாம்பை கொடுப்பானா? முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பானா? பொல்லாத தகப்பன்மாரே நல்லதை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவாகிய நான் நன்மையானவற்றை தருவது அதிகம் நிச்சயம் அல்லவா என்று சொன்னார். அன்பு தெய்வ பிள்ளையே, நம் ஆண்டவர் நீ கேட்கிறதை கொடுப்பார், கொடுப்பார். ஆனால் உன்னை ஏன் காலதாமதமாகிறால் நீ இன்னும் சரிபட வேண்டும், நீ இன்னும் உலகத்தை வெறுக்க வேண்டும். எசேக்கியா உலகத்தை வெறுத்தான். உலகம் அவனுக்கு முன்னாக இல்லை, இப்பொழுது சுவர் தான் இருக்கிறது அவனுக்கு முன்பாக. உலகம் எல்லாம் பின்னாலே போய்விட்டது. ஆனால் இன்றைக்கு தான் ஞானஸ்நானம் எடுக்கும் போதெல்லாம் பாடுறோம், உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே. இல்லை இல்லை, சிலுவை பாடுகள், சிலுவை வேதனைகள் அதெல்லாம் சுமக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எங்கள் பரலோக பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் குறைவுள்ளவர்கள், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரியவில்லை அப்பா. சீசர்கள் கூட உம்மிடத்துல வந்து எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று கேட்கும்போது நீர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். நாங்கள் ஜெபிக்க வேண்டிய விதத்தில் ஜெபித்து உம்மிடத்திலும் நன்மைகளை பெருக்கிறவைதார். ஆண்டவரை, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி யாபேஸ் ஜெபித்தான். அன்னாள் கேட்டதை வாங்கி உமக்கே கொடுத்தாள். என்ன அருமையான காரியங்கள் ஆண்டவர். நாங்கள் கற்றுக்கொண்டு அதன்படி ஜீவிக்க எங்களுக்கு கிருபைதார். ஆசீர்வதியும். எங்கள் ஜெபங்கள் கேட்கப்படட்டும். உம்முடைய நாமத்துக்கு மகிமை பண்ணும். இயேசுவின் ஜெபிக்கிறோம் அன்பிற்கின்ற பரலோக பிதாவே.